श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 8வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். अव्यक्ताद्व्यक्तयः सर्वाः प्रभवन्त्यः रागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके। இந்த 8வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து 15வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தினை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பகவான் விவரிக்கிறார். ஞானம் அஜ்ஞானம் பற்றில்லை. இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தற்காலத்துக்கு ஞானத்தினை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காரு. அப்போது என்னதான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி, எது ரெண்டுத்துக்கு நடுவில் கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்ன, மனுஷனுடைய ரெண்டு டிஃபரெண்ட் நோக்கங்கள், கோல்ஸ். பல மனுஷர்களுடைய ரெண்டு விதமான அவங்களுடைய நோக்கம் இல்லைன்னா கோல். அதில் ஒன்று கர்மயோக பலம், கர்மத்திலோ தர்மத்திலோ அதில் எல்லாத்திலும் ஈடுபட்ட அவனுக்கு வர பலம் என்ன, அப்புறம் உபாசனா யோகத்துடைய பலம் என்ன. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கம்பேரிசன் செய்யப்படுறது. அப்படி சொல்லும்போது கர்மயோகத்துடைய பலமுக்கு மேலே மீறி உபாசன யோகத்துடைய பலம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பகவான் அந்த விஷயத்தினை விவரிக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்மயோகத்துடைய பலம் பரிச்சின்னம். அப்படின்னா ஃபைனைட். எங்கே வரைக்கும் நீ அந்தளவுக்கு ஏதாவது பெரிய புண்ணியம், நிறைய புண்ணியம், பெரிய யாகங்கள் யக்னங்கள் எல்லாம் பண்ணி ஒருவேளை நீ பிரம்மலோகமே போகிறதுக்கு நீ தகுதி பெற்றினா கூட, இல்லை பிரம்ம பதவே உனக்கு வந்தால் கூட, அது எல்லாமே கூட ஃபைனைட் என்றார், பரிச்சின்னந்தான். அப்படின்னா காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இடம், காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு பதவி. ஆனால் உபாசன யோகத்துடைய பலம் சொல்லும்போது அது இன்ஃபினைட். அப்படின்னா என்ன, அது ஈஸ்வர பிராப்தி, கிரமமுக்தி மூலமாக நிஷ்காமமாக நீ எப்போ அந்த ஈஸ்வரனை நீ தியானம் பண்ணி உபாசனை செய்கிறையோ, அந்த நிஷ்காம உபாசகர் இவனுக்கு கிரமமுக்தி மூலமாக ஈஸ்வர பிராப்தி. பிரம்மலோகம் போனால் கூட ஈஸ்வர பிராப்தி. பிரம்மலோகத்தில் இந்த சகாம கர்ம செய்யாமல் கூட போனவங்களும் வேறே இன்னொரு இடத்துல அங்கே தனியாக தங்கிட்டு இருப்பாங்க புண்ணியத்தினால. ஆனால் நிஷ்காமமாக செஞ்சதுனால இவனுக்கு மட்டும்தான் அங்கே வேதாந்த கிளாஸ். யார்? பிரம்மாஜீவே. அதனால் இவன் ஸ்பெஷல். இது அபரிச்சின்னம், காலத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு இவனுக்கு கிரமமுக்தி, ஈஸ்வர பிராப்தி அதுக்கு பேர். அதனால் அதெல்லாம் கூட பிரம்ம பதவியோ பிரம்மலோகம் கிடைச்சா கூட மொத்தம் அது. அதனால தான் பிரம்மதேவனுடைய அந்த பகலுடைய காலம், ராத்திரியுடைய காலம் அப்படியெல்லாம் சொல்லும்போது 17வது ஸ்லோகத்தில்
சஹஸ்ர யுக பரியந்தம் அப்படின்னு சொன்னார். கடந்த சத்சங்கத்தில் நம்ம அதை விவரமாக பார்த்தோம். ஸோ அதனால் அப்படிப்பட்ட 2000 சதுர்யுகங்கள் பிரம்மாஜிக்கு நம்ம கணக்கில் நடந்த அவருக்கு ஒரு நாள்னு ஒரு பகல் ராத்திரி சேர்ந்தே. ஸோ அதனால் அந்த பிரளயம் லயம் பற்றி 18வது ஸ்லோகத்தில் அந்த நம்ம என்ன பார்த்தோம் கடந்த கிளாஸில், இந்த 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இங்கே ஸோ 18வது ஸ்லோகத்துடைய சாராம்சம் என்னன்னது கொஞ்சம் விவரிக்கிறப்போ, இதில் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு இங்கே நடுவில் சில முக்கியமான விஷயங்கள் அந்தர்கதமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சங்கரருடைய பாஷ்யம் அதை விவரிக்கிறது. கொஞ்சமாக சுருக்க மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், என்ன புரிஞ்சது? மேனிஃபெஸ்டேஷன் ஓகே காணப்படுறது, அன்மேனிஃபெஸ்டேஷன் காணாமே போகிறது. அப்போது வியக்தம் அவ்வியக்தம், இதுக்கே 4-3 இங்கிலீஷ் வேறு வார்த்தைகள் சொன்னால் எவல்யூஷன் அண்ட் டிவல்யூஷன், எக்ஸ்பேன்ஷன் ஆர் கண்ட்ராக்ஷன். மேனிஃபெஸ்ட் ஆகும்போது விசிபிள் தெரியறது, அப்புறம் அது இன்விசிபிளாக இருக்கு, காணாமல் போகிறது. ஆனால் காணாமல் எங்கே போல அன்மேனிஃபெஸ்டாக இருக்கு. இந்த விஷயத்தினே எதுக்கு பேசுகிறோம்னு சொன்னால், సృష్టి అనేది క్రియేషన్ అనే వార్త సృష్టి అనేది இல்லை வேதாந்தபரமாக. எதுவுமே புதுவாக உருவாக்கலை, கிரியேட் பண்ணலை. இருக்கிறதே மேட்டராகவும் தெரிஞ்சால் வியக்தம் பண்ணுறோம். அது எனர்ஜியாக பொட்டென்ஷியலாக தெரியாமல், கண்ணுக்கு புலங்களுக்கு தெரியாமல் அவ்வியக்தமாக இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி அன்றோம். வருவோம் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம். இந்த விஷயத்தினு தான் பகவான் 2வது அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ. இந்த ஜீவராசிகள் எல்லாமே கூட அவ்யக்தமாக இருக்க. முதல்ல இதுக்கு முன்னாடி தெரியல, இது முன்னாடி காணப்படலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வியக்தமத்யானி பாரத, நடுவில் இப்போது எல்லாமே வியக்தமாகி காணப்படுறது. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். வியக்தம் அவ்வியக்தம் தான் வேதாந்தம் சாஸ்திரம் பேசும், அதுதான் సత్యం కరెక్ట్. தவிர సృష్టి అనేది క్రియేషన్ అనేది கிடையாது. இந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டால் தப்பு ஆக்சுவலாக. ஆனால் சொல்கிறதுக்காக அங்கங்கே அப்படி எப்படி சிருஷ்டி எப்படி ஆரம்பித்தது, அந்த சிருஷ்டின்னு கிரியேஷன் அர்த்தம். கிரியேஷன் என்ன, இது முன்னாடி இல்லையா? இல்லாமல் ஏதாவது பண்ணதானே அது கிரியேஷன்னு சொல்லணும். அப்போ இருக்கிறதே தெரியறதான்னு சொல்லும்போது அது கரெக்டான வார்த்தை மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பகவான் கீதையில் சொன்ன 2வது அத்தியாயத்தில் சொன்ன அப்புறம் காணாமல் போகிறது. ஸோ வியக்தமாகிறது கொஞ்சம் நேரம் காணப்படுறது, அப்படின்னா அவ்வியக்தமாகி காணாமல் போகிறதுன்னு என்ன அர்த்தம்? காலத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே காலமனே ஒரு ஃபேக்டர் வரும்போது இந்த வியக்தம் அவ்வியக்தமனே ஒரு வெளியாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம சில சைடு பாயிண்ட்ஸு முக்கியமானது தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் எதுக்கு அது சொல்கிறாரு திரும்பி பகவான் అనేది தெரியும் நமக்கு. ஸோ வேதாந்தபரமாக சிருஷ்டி అనేది இல்லை, அப்படி அந்த வார்த்தை தப்புன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஒரு நியமம் என்னன்னா, இப்போ சயின்ஸு சொல்கிற ஃபிசிக்ஸு சொல்கிற நியமம் கூட பார்த்திங்கன்னா, எதுவுமே உருவாக்க முடியாது, எதுவுமே நாசனமும் பண்ண முடியாது. நத்திங் கேன் பி கிரியேட்டட் ஆர் நத்திங் கேன் பி டிஸ்ட்ராய்டு.
அப்போது என்ன சொல்லணும்? அப்போது இந்த உலகம் என்ன? அது இந்த உலகம் வந்து இட் இஸ் எட்டர்னல்லி தேர், எட்டர்னல்லி தேர். அப்படி தான் பதில் சொல்ல முடியும். எப்பவுமே இருக்குது அது. அதுக்கு தான் த லா ஆஃப் கன்சர்வேஷன் అనేది சயின்ஸில் சொல்கிறான்ல. ஸோ எனர்ஜியே மேட்டராக காணப்படுறது. வியக்தமாகும்போது மேட்டர், வியக்தமாகாமல் இருக்கும்போது எனர்ஜி. ஸோ த மேட்டர் cannot be destroyed or energy cannot be destroyed. Both one and the same. Only thing manifest, வியக்தம் அண்ட் அவ்வியக்தம். ஸோ அதுக்கு போய் பெரிய தியரி லா எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் இந்த எப்பவும் மேட்டர் అనేది వ్యక్తం అనేది பேசப்படுறதோ அது டைம் ஃபேக்டர் காலத்தோட கூடிதாக இருக்கும் தவிர இந்த వ్యక్తமாகிற இந்த மேட்டர் வந்து ஒருக்காகவும் தனியாக இருக்க முடியாது. அதே மாதிரி எனர்ஜியாக மாறிச்சன்னா கூட எப்போ மாறிச்சன்னே இது வரும். ஸோ எனர்ஜி அண்ட் டைமு இல்லை மேட்டர் அண்ட் டைம் இது ரெண்டுமே கூட முக்கியமாக மேட்டர் அண்ட் டைம் இது இன்டர்னல்லி இன்டிக்ரல்லி மிக்ஸ்டு வித் ஈச் அதர். அது ரெண்டு சேர்ந்து கலந்து இருக்கணும், தனியாக இருக்காது. அது ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த 19வது ஸ்லோகம் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். 18க்கு அர்த்தம் அன்றைக்கே பார்த்திருக்கோம். பிரம்மாஜியோடைய பகல் அப்படின்னா அவர் வியக்தமாகும்போது எல்லாமே அகராகமே சர்வாக வியக்தய பிரபவந்தி அவ்யக்தாத். அந்த அன்மேனிஃபெஸ்டாக கொஞ்சம் மறைஞ்சி இருக்கிறது எல்லாமே கூட இந்த பிரம்மாஜியோடைய பகலனே சமயத்தில் எல்லாமே வியக்தமாகிறது. அதே மாதிரி பிரம்மாஜி தூங்கும்போது இந்த டோட்டல் விராட் புருஷ பிரம்மான்னா ராத்திரியாய் தூங்கும்போது என்ன ஆகும்னா எது அவ்வக்தத்தில் நுந்தி வந்து வியக்தமாயிடுச்சோ இது மொத்தம் திரும்பி அந்த அவ்வக்தத்துக்குள்ளே தான் போகும். எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தானே போகணும். அப்போன்னா அவ்வக்தம் అనేది சொல்லும்போது அது காரணமாயிருக்கு, வியக்தம் வந்து காரியமாகிறது. ஆனால் மறுபடியும் வியக்தம் అనేది காரணம், ஆனால் அவ்வக்தம் அనే காரியத்துக்குள்ளே போகிறது. ஸோ இது ரெண்டு இப்படி மாறி மாறி டைம் அనే ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு அப்படி நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் இது காணப்படாது. அதுதான் 18வது ஸ்லோகத்தில் சொன்னது. இப்போது இந்த விஷயத்தினை நம்ம எலாபரேட் பண்ணுறதுக்காக 19வது ஸ்லோகம் படிக்கிறோம். பூதக்ராமஸ்ஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ர்யாகமே வச பார்த்த பிரபவந்த்யஹராகமே. இது இப்படி மேலோட்டமாக பார்த்த இந்த ஸ்லோகம் இந்த ஜீவராசிகள் எல்லாமே முதல் சிம்பிள் அர்த்தம் சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம். பூத கிராமன்னா எல்லா ஜீவராசிகள் சரியா. சக ஏவ அயம் பூத கிராமः. இந்த சக ஏவ அயம் பூத கிராமன்னா அந்த ஜீவராசிகள் என்ன இது எந்த ஜீவராசிகள் எல்லாம் பிரம்மா தூங்கும்போது உள்ளக்கு போய் அவ்வக்தமாய் அவருக்குள்ளே போய் லயமாயிடுச்சோ அதே த சேம் அதே ஜீவராசிகள் வந்து மறுபடியும் இப்போ ராத்திரி ஆகும்போது உள்ளக்கு போகிறது. அதே ஜீவராசிகள் தான் மறுபடியும் பூத்வா பூத்வா பகல் அகராகமே பிரபவதி மறுபடியும் வியக்தமாய் வருது. அப்படின்னா எந்த ஜீவராசிகள் எல்லாம் உள்ளக்கு போயிடுத்து காணப்படாமே அதே தான் எல்லாம் திரும்பி வியக்தமாகி காணப்படுறது. எமர்ஜஸ் அகெயின் மறுபடியும். இங்கே ரெண்டு வார்த்தை முக்கியம். ஒன்று வந்து பூத்வா பூத்வான்னு சொல்கிறதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த வார்த்தை. அப்படி என்ன அர்த்தம்?
மறுபடியும் மறுபடியும் எட்டர்னல்லி అని சொல்கிறதுக்கு ஆனால் ஃப்ரம் தி டைம் இம்மோரியல் மாதிரி அன்லிமிட்டட் எட்டர்னல்லி நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது அப்புறம் அதே ஜீவராசிகள் தான் வெளியில் வருது, உள்ளக்கு போகிறது, வெளியில் வருதுன்னா வியக்தமாகிறது அவ்வக்தமாகிறதுன்னு சொல்கிறதுக்கு பூத்வா பூத்வா மறுபடியும் மறுபடியும். இன்னொரு வார்த்தை வந்து அவஷஹா. அவஷஹான்னா ஹெல்ப்லெஸ்லி என அர்த்தம். ஹெல்ப்லெஸ்லி. இது 2 பதங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ சிந்திப்போம். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், மேலே ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி வியக்தமாகும்போது எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகி காணப்படுறது, அப்புறம் அவ்வக்தமாகும்போது காணாமல் போகிறது. அதுக்கு பேர் பகல், பிரம்மனுடைய பகல், பிரம்மனுடைய ராத்திரின்னு சொல்லிட்டோம். அதே நமக்கு நடக்கும்போதும் கூட கம்பேர் பண்ணி நம்ம பேசியிருக்கோம் போன கிளாஸில். லயமாகும்போதும் எல்லாமே என்னுடைய ரிலேஷன்ஸு, பொசிஷன்ஸு, டென்ஷன்ஸு, கமிட்மெண்ட்ஸு, ஆக்ஷன்ஸு, ரியாக்ஷன்ஸு சர்வம் நான் தூங்கும்போது எல்லாமே லயிச்சு போகிறது. எங்கே? எனக்குள்ளதான் போகிறது. அது எனக்கென்ன மைண்டுன்னு சொல்லலாமா, ஆத்மான்னு சொல்லலாம், மொத்தம் எனக்குள்ளே தான் போகிறது. ஆனால் அந்த போனது வந்து அப்படியே மொத்தம் டிஸ்ட்ராய் ஆகலை. இங்கே தான் பாயிண்ட், நல்லா கவனிங்கோ. டிஸ்ட்ராய் ஆகலை. அதனால தான் திரும்பி எழுந்திரிச்ச உடனே அந்த ஞானமனேது அங்கே அப்படி இருக்கிறதுனால தான் நான் யார், நான் ஹஸ்பண்டா ஒய்ஃபா, என்ன வேலை பண்ணுறேன், அப்போதான் போன கிளாஸில் என்ன பகவத்கீதை படித்தாமனேது மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே மொத்தம் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா எகெயின் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பிகினிங். அப்படி ஆகிறது இல்லை. அந்த ஞானம் அப்படியே இருக்கிறது, ஆனால் அவ்வக்தமாகிறது, அப்புறம் வியக்தமாயிடுச்சு மறுபடியும். புரியுறதா? ஸோ இது தினந்தோறும் எல்லோருக்கும் இருக்கிற அனுபவம் தான். அதனால தான் பூத்வா பூத்வான். ஸோ மறுபடியும் அதெல்லாம் ரிகலெக்ட் ஆகி அந்த ஞானம் அறிவு இருக்கிறதுனால தான் அந்த கர்மனை திரும்பி அந்த சரீரம் வச்சு தொடங்கி செய்கிறோம். அப்போ டிஸ்ட்ராய் ஆகலே தான் அர்த்தம். அப்போது வாசனாரூபமாக அங்கே அடங்கி இருக்க, இந்த வாசனாரூபமாக அடங்கி இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸு, கர்ம பலங்கள் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் அவ்வக்தம்னு சொல்கிறோம். ஒரு பாயிண்ட். சரி, இது வந்து இப்படி திரும்பி திரும்பி வராங்க, திரும்பி போகிறாங்க, வராங்க போகிறாங்க. இது புனரப்பி ஜனன மரணம்னு சொன்னாலும் இதே கதை தானே. இந்த சரீரத்து மூலமாக வியக்தமாகனா இன்னொரு சரீரம் மூலமாக வியக்தமாகிடுறான். இல்லை, இந்த சரீரம் இந்த ஜென்மலை பூ பார்த்தாவே பால்யம் வியக்தமாயிடுச்சு, பால்யம் காணாமல் போயிடுது. அப்புறம் யவனம் வந்துச்சு, யவனம் காணாமல் போயிடுது. நடி வயசு வந்துச்சு, அதுவும் காணாமல் போயிடுது. ஆனால் இதே ஜீவனம் மறுபடியும் இன்னொரு சரீரம்குள்ளே பிரவேசம் செய்யும்போதும் திரும்பி அங்கே பால்யம் வரும். பால்யத்தில் தான் அது ஆரம்பமாகிறது. பிறக்கும்போது யாருமே வயசானவனாக பிறக்கிறது இல்லை. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் அப்படியே என்ன. ஸோ அப்போது இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், ஒரு சைக்கிள் மாதிரி தானே வருது போகிறது. அதனால் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்டுனால இந்த சம்சாரம், இந்த ஜனன மரணத்துக்கு சார் இதுக்கு வந்து மெரி கோ ரவுண்டுன்னு சொல்லலாமா? பெரிய சக்கரம் ஏறிட்டு ஆனந்தமாக இருக்கும். எது உட்கார முடிஞ்சவங்களுக்கு, குழந்தைக்கு ரொம்ப நேரம் சுற்றுவான், ரொம்ப ஹைட்டு கொண்டுப்பான். சரி, மொத்தத்தில் மெரி கோ ரவுண்ட் அப்படி சுற்றினா சரி, இல்லை இப்படி சுற்றும். சின்ன வயசில் எல்லாம் நாம் ஸ்கூலில் மெரி கோ ரவுண்டு அப்படி சொல்லலாமான்னா இல்லைப்பா, அது மெரி கோ ரவுண்ட் இல்லை. அப்படி போகிறதே நடக்கும்போது தெரியும், வயிறு பரட்ட மாதிரி ஆகிடுதா சில பேருக்கு. சில பேருக்கு என்ன எல்லாருக்கும் ஆகும், சின்ன வயசில் ஆகிறது இல்லை. அதனால தான் இது அல்டிமேட்லி இந்த சம்சாரம் అనేది மெரி கோ ரவுண்டுன்னு சொல்லிட்டு சும்மா நீ அப்படி விட்டுட்டா இல்லை, இதே அப்புறம் சாரி கோ ரவுண்ட் ஆகிடுது, வரி கோ ரவுண்ட் ஆகிடுது. ஏண்டா இந்த ஜென்மம், ஏண்டா இந்த சரீரம், ஏப்பா இந்த வாழ்க்கை, ஏன் இப்படி கொரோனா அண்ட்
எல்லாரையும் கட்டி போட்டுட்டு வீட்டிலையே உட்காருங்கோ. என்ன இதெல்லாம் நீ சொல்லிட்டு தோணுறதா இல்லையா? மெரி கோ ரவுண்டாக எங்கே இருக்கு? ஆனால் இன்னொரு பக்கம் சம்சாரத்தில் இறங்குறாங்க. இந்த கொரோனா சீசனு கல்யாணங்களும் ஆகிறது, எல்லாம் ஆகிறது, குழந்தைகளை பிறக்கிறாங்க புதுசாக, எல்லாமே ஆகிறது. புதுசாக வீடு கட்டிட்டாங்க, குரோபரேஷன் கூட பண்ணுறாங்க, எல்லாம் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இது தமாஷாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சாரி கோ ரவுண்டு, வரி கோ ரவுண்டாக தான் மிச்சமாக நிற்கிறதுனால அப்போது என்ன ஆயிடுச்சு? அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த இந்த அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்டில் வந்து அதே ஜீவர்களை தான் வரதன்னு சொல்லலைன்னா, இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து பூத்வா சயேவ அயம், அதுதான் முக்கியம். அது கூட அந்த ஜீவராசிகளே வரும் அப்படின்னு சொல்லலைன்னா என்ன ஆகும்னா, சங்கரர் பாஷ்யத்தில் இல்லைன்னு ஒரு தோஷம் வரும். என்ன தோஷம்? அது சம்ஸ்கிருதంలో கஷ்டமாக, அக்ருதாபியாகம கிருத விப்ரணாச தோஷ பரிஹார்த்தம். சம்ஸ்கிருதம் பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு ஜீவனு மறுபடியும் பிறக்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன சாஸ்திரம் சொல்கிறது? கர்ம. அவன் செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் எப்படிப்பட்ட சரீரம் வரணும், எங்கே பிறக்கணும், எவ்வளோ நாள் வாழணும், அதெல்லாம் அவன் கர்மனுடைய பலமே தானே வருது. அப்போது ஒரு ஜீவனுக்கு புது ஜீவன் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, புதுசாக அப்படின்னு வந்தால் எந்த காரணத்தினால் அந்த ஜீவனு வந்தான்? அவனுக்கு கர்மம் అనేది முன்னாடி இல்லை, புதுசாக வந்தாங்கன்னா அப்போது இது தோஷமாயிடும். அதனால தான் அதே ஜீவர்கள் தான் கர்மம் செஞ்சிருக்காங்க, அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் வராங்க. அது செய்யறது எல்லாம் நடத்த வைக்கிறது ஈஸ்வரனாக இருந்தால் கூட இவன் புக் பண்ண இவனுடைய கர்ம பலன்தான் இவனுக்கு வருது. ஸோ அந்த தோஷம் அக்ருதாபியாகம, எதுவுமே கர்ம பண்ணல, புதுசாக வந்தானாமா, அப்படி புதுசாக வர முடியாது. இதுக்கு தான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் பற்றி சொன்னோம். எதுவுமே புதுசாக ஈவன் கடவுள் கூட ஒரு ஆட்டம்னு கூட புதுசாக திரும்பி கிரியேட் பண்ண முடியாதாமா. அப்படி இருக்கிறது எப்பவுமே இருக்காது. எவ்ரிதிங் இஸ் தேர் ஆல்ரெடி. ஸோ ஒரு விஷயம் இந்த 18வது ஸ்லோகம் 19வது ஸ்லோகம் சொல்கிறது காரணம் சங்கரர் சொல்கிறது. ஸோ இப்படிப்பட்ட தோஷம் అనేది வரக்கூடாதுன்னு அது பரிகார்த்தம் பண்ணுறதுக்காக தான் அதே ஜீவர்கள் தான் மறுபடியும் வராங்க, தவிர புதுசானேது கிடையாது. அப்போது இங்கே ஒரு கேள்வி வரலாம், சார் அப்போ நம்ம எப்போ சார் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருவாயிட்டோம், நம்ம ஜீவர்களாக பிரவர்த்திக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால், அப்படி ஃபஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பதில் கிடையாது. అసలు இன்னும் சொல்லணும்னா சாஸ்திரம் அப்புறம் வந்து అసలు நீ பிறக்கவே இல்லை, ஜீவனே கிடையாது, சிருஷ்டியும் கிடையாது, ஓகே, ந நிரோதோ நச்சோத்பத்தி நவத்தோ நச்ச சாதகானி அங்கே வரைக்கும் அப்புறம் போகும். பட் இப்போதைக்கு கூட இதுக்கு பதில் என்னன்னா, நீ எப்போ அனே கேள்வி இங்கே அனாதி, ஜீவர்கள் அனாதி அப்படின்னா அந்த கேள்விக்கு நீ பதில் தேட முடியாது, சொல்ல முடியாது, பிகாஸ் அது சத்தியம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு பேசுகிறோம் ஏன்னா ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் இந்த அத்தியாயத்தில் இப்படி பகவான் சொல்கிற இந்த கிரமமுக்தி பிரம்மலோகம் போகிறதை இந்த அத்தியாயம் அதுதான் சொல்கிறார். ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் ஒரு ஸ்டெப்பு மேலுக்கு வந்து இது இப்படி இருந்தால் கூட இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டில் வந்து ஆப்சல்யூட் காடுன்னு நீ தேடணும், அங்கே வரணும். இல்லைன்னா இந்த மெரி கோ ரவுண்டு இல்லை, இந்த வரி கோ ரவுண்டு தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், உனக்கு ஒரு முடிவும் ஏற்படாது, தீர்வு காணாது சொல்லி. அதனால்
ஸோ இருக்கிறதே மறுபடியும் சர்க்குலேட் ஆகிறது இந்த ஜீவராசிகள். ஸோ அது ஒன்று சொல்கிறதுக்கையும், அப்புறம் இன்னொரு விஷயம் எதுக்கு இதுக்கு சொல்கிறாருன்னா, பந்த மோக்ஷ சாஸ்திர பிரவருத்தி சாஃபல்ய பிரதர்ஷனார்த்தம். సో அதனால தப்ப இதிలో ఇంక బంధం అనేది శాస్త్రం பேசுகிற బంధము முக்தி అనేది முதல்ல சொல்லணும் இல்லையா, பந்தம் இருக்கேன்னு சொன்னாதான் நீ முக்திக்கு முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த முக்தி பற்றி சொல்லும் போது நீ நித்திய முக்தம் தான், అసలు உனக்கு பந்தமே இல்லை. இந்த பந்தம் అనేది భ్రమ అనేది அறிவு கொடுக்கப்படும் சாஸ்திரம். ஆனால் முதல்ல சாஸ்திரம் உனக்கு பொதுவாக பாருங்கள், இப்போ கிளாஸுக்கு வந்த வேதாந்த கிளாஸுக்கு லோகமெல்லாம் ரொம்ப துக்கம். பகவத்கீதையில் எங்கள் கீதை பகவானே துக்காலயம் அசாஸ்வதம், இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப துக்கந்தான். அப்போ இந்த லோகத்தில் வந்தானே ஏன் சார் இப்படி பயப்படுத்திட்டு இப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வேதாந்தம் கிளாஸுக்கு கீதைக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் சாதாரணமாக நார்மலாக தான் இருக்கிறோம். நல்லாவே அப்பப்போ ஷார்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டு போய் இப்படி இப்படி சுற்றிக்கிட்டு ஆனந்தமாக இது இருக்கிறோம். கீதைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே துக்கம், லோகமெல்லாம் துக்கம், சம்சாரம் துக்கம் துக்கம்னு இப்படி சொல்லிவிட்டு இப்போது நிஜமாகவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு தோணும் முதல்ல சில பேர். அப்படி இல்லைப்பா, இது இல்லை. ட்ராஜடி என்னன்னா, துக்கம் இருக்கே, நீ அஜ்ஞானத்தில் இருக்கேனேது தெரியாமல் வாழறே பாரு. நீ துக்கத்திலோ தான் இருக்க, நரக்கத்திலோ தான் இருக்க, அஜ்ஞானத்தில் இருக்கேன்னு தெரியாமல் இங்கே என்னமோ சந்தோஷம் இருக்கிற வாழறப்பாரு. அதே ஒரு பெரிய ட்ராஜடி. இப்போ அது மாதிரி தெரிவிக்கணும். உனக்கு தெரிவிக்கும் போது உனக்கு என்னமோ இது புதுசாக இல்லாதது சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன் சாஸ்திரத்துக்கு வேறு வேலை இல்லையா என்ன? இதெல்லாம் சொல்லி நம்மளை என்ன எதுக்கு பயப்படுத்திட்டு சாஸ்திரத்துக்கு என்னதான் வரும்? ஆனால் நம்ம உள்ளே பயப்படுறோம், அப்புறம் பயப்படுவோம். இப்போதைக்கு பயம் இல்லைன்னு நீ அப்படி சொன்னானே. ஏன்னா நீ உனக்கு பயம் இருக்கே, உனக்கு துக்கம் இருக்கே, உனக்கு அஜ்ஞானம் இருக்கேதுன்னு தெரிவிச்சுக்காமல் உள்ளே வச்சுக்கிட்டு நீ மறைச்சிக்கிட்டு வெளியில் வேறே வேஷம் போட்டு அதில் தப்பிச்சுக்கிறதுக்கு டிவி பக்கமும் செல்ஃபோன் பக்கமும் சினிமா பக்கமும் சாப்பாட்டு பொருள் துணிமணிகள் பக்கம் எல்லாம் போய் ஓடிக்கிட்டு நான் சுகமாக இருக்கேன் போய். அப்போ இந்த போயான இந்த வேஷத்தினை முதல்ல சாஸ்திரம் சொல்லி தான் ஆகணும். அதனால தான் பந்தம் இருக்குன்னு இதில் நீ விடுப்பிச்சுக்கணும் அஜ்ஞானத்தில் சொல்கிறதுக்கு. ஸோ பந்த மோட்ச சாஸ்திர பிரவருத்தி அது சாஃபல்யம் அது பிரதர்ஷனம் பண்ணணும் இல்லையோ. அதனால தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் இந்த அவசகா ஹெல்ப்லெஸ்லி அனி ஹெல்ப்லெஸ்லி நம்மளை சூஸ் பண்ணி வந்த மாதிரியே இருக்கேன். நான் சூஸ் பண்ண நான் நல்லாவே வேறு நல்ல இடம் சூஸ் பண்ணியிருப்பேன் சார். சூஸ் பண்ணது எனக்கு சொல்லாமல் இந்த அம்மா அப்பாவா, இந்த சரீரமா, கொசுவா பசுவா, ஆடா மாடான்னு சொல்லாமேன்னு அதெல்லாம் பேசுறது இல்லை. ஆனால் மனுஷனாக வந்தே இவனை துக்கப்படுறான் பாப்போம். அதுக்கு பேச முடியாது, சொல்ல முடியாது, அது அப்படியே போகும். சரி, மூணாவது விஷயம் எதுக்கு இந்த ஸ்லோகம் இப்படி சொல்கிறதுன்னா, அப்போ அவித்யாதி கிளேஷமூல கர்மாசயாத். ஒரு மனிதனுக்கு இப்போ துக்கமும் இருக்குது, பயமும் இருக்குது, மோகம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. சுகத்துக்கு தேடுறான்னா அசல் ஏதுக்கு இந்த திண்டாடுறது இந்த வேலை இல்லைன்னா அவித்யா ஆதி எக்ஸெட்ரா. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷான்னு 5 கிளேஷங்கள் சொல்லப்படுது. இந்த கிளேஷங்கள் 5 இதெல்லாம் மூலம் இதுக்கெல்லாம் கர்ம ஆசயம், கர்ம செய்கிறது தான், கர்மத்தில் ஈடுபடுறது தான். இந்த செஞ்சு அது பலத்தினி வாங்கி வச்சுக்கணும்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறே. அதனால் என்ன பண்ணணும், சம்சாரத்தில் இந்த கர்ம அதில் ஈடுபடுறது, பலாசக்தியோட சகாமத்தோட பண்ணுற வேலையில் பிஸ்னஸ் விட்டுடு. 4வது பாயிண்ட்டு சம்சார வைராக்கிய பிரதர்ஷனார்த்தம். இந்த சம்சாரம்னு திஸ் ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் லைஃப் இதிலிருந்து விரமிச்சுக்கிட்டு அப்சல்யூட் இருக்காது. இங்கே வைராக்கியம் வந்து அதை இது விட்டு கொடுத்தா தான் அது கிடைக்கும்.
கீழே படி மேலே கால் எடுத்து அந்த விட்டுட்டது அந்த படி மேலே படி மேலே கால் வைக்க முடியும். நான் கீழே படி மேலே இருந்து கால் எடுத்து வைக்க மாட்டேன், ஆனால் மேலே படிக்கு போகணும்னு எப்படி போவேன்? ஒருக்காகவும் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு காலாவது முதல்ல எடுக்கணும், எடுத்துட்டு அது மேலே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலம் எடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கொஞ்சம் முதல்ல ரிலேட்டிவ் உலகத்தில் விவகாரத்தில் இருந்தால் கூட ஒரு கால் ஒரு கை ஆப்சல்யூட் கடவுள் பக்கத்தில் வச்சுக்கோ, அவர்னு பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ரெண்டாவது கை கால் மொத்தம் விட்டுட்டு அதில் குதிக்கணும். குதிக்கிறதுனா அகங்காரம், இந்த விமூடாத்மாவாக இருக்கிற நீ எல்லாம் விட்டுட்டு சர்வத்தினு தியாகம் பண்ணு, நீ ஆப்சல்யூட்டோட ஒன்றாயிடுவேன்னா என்னன்னு பார்க்கணும். ஒன்றாகிறது என்ன சார், எப்படி ஆகிடுவோம்? எங்கள் அறிவில் தான் ஏற்படும். சரி, இப்போது ஸோ இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான ஸ்லோகம். அப்புறம் பாப்புலேஷன் வளருதே சார், புதுசாக யாரும் பிறக்கலை இப்படின்னு பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கிறோமா? அப்போ பாப்புலேஷன் வளருதே, எல்லாம் மனுஷர்களுடைய சங்கியை ஜாஸ்தி ஆகிடுதுன்னா நம்ம என்ன கணக்கு வச்சுட்டு பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணுறோன்னா ஓன்லி மனுஷர்கள்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்படி இல்லை. சாஸ்திரப்படி ஈஸ்வரன் திருஷ்டியில் பார்த்தா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். எத்தனை கொசு, எத்தனை பாக்டீரியா, எத்தனை வைரஸ், எத்தனை எறும்பு கனெக்ட் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை எறும்பு சுற்றுறது, கொசு சுற்றுறது, எல்லா ஜீவிகள் தானே. மேலே பிரம்மலோகத்தில் இருக்கிற ஜீவிகிட்டேருந்து ஆரம்பித்து என்ன சொல்கிறோம், பிரம்மாஜி கிட்டேருந்து ஆரம்பித்து அமீபாஜி கிட்ட வரைக்கும் எல்லா கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா அந்தந்த சரீரங்கள் மாறும்போது ஸோ மனிதர்கள் ஜந்துக்களாகிறாங்க, ஜந்துக்களும் மனிதர்களாகலாம். தப்பு தவிர அப்படி இப்படி எல்லாம் வரும். அதனால் அந்த தப்பான லோக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் விட்டுடுங்க. அதனால் இந்த மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் ஸோ நம்ம எப்போ க்ரியேட் ஆகணும்னு கேள்வியும் தப்புன்னு சொல்லிட்டோம், ராங். We were never created because Jiva is Anadi. அதனால் manifest matter and unmanifest matter. Unmanifest matterக்கு எனர்ஜின்னு பேர் கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த மேனிஃபெஸ்ட்டு அன்மேனிஃபெஸ்ட்டு வியக்தம் அவ்வக்தத்துக்கு மீறி இன்னொரு அவ்வக்தம் இருக்கேன்னு சொல்கிறார். ஆப்சில்யூட்ன்றமா இங்கிலீஷில் பாரமார்த்திகம். அந்த பாரமார்த்திகம் கூட அவ்வக்தம் தான், ஏன் தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 20வது ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட பாரமார்த்திகமான இன்னொரு அவ்வக்தமானது ஆனால் உண்மையானது அதுதான், அதின் எப்படி அடையிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பரஸ்தஸ்மாத்து பாவோன்யஹ அவ்யக்தோ வியக்த பரஸ்தஸ்மாத்து பாவோன்யஹ அவ்யக்தோ வியக்தாத்மனாத்மனஹ யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யஸ்து ந விநஷ்யதி. ஸோ அக்ஷரம் அనే வார்த்தைன்னு ஆல்ரெடி பகவான் உபயோகப்படுத்தியிருக்கார். அந்த ஓம்காரத்தினை பற்றி சொல்லும் போது அந்த பிரம்மலோகத்துக்கு போய் ஈஸ்வரன் அடையணும்னா அந்த அக்ஷரம் ஓம்கார அக்ஷரம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு க்ஷரம் இல்லாத அந்த ஈஸ்வரனை அடையிறதுக்கு அக்ஷரமான அந்த ஓம்காரம் சாதனமாக வச்சுக்கிட்டு ஓமித் ஏகாட்சரம் பிரம்மா அப்படின்னு சொன்னார்ல, அங்கே சொல்லிட்டு இப்போ அந்த அக்ஷர பிரம்மவுடைய ஸ்வரூபம் என்னன்னது ரெண்டாவது அன்மேனிஃபெஸ்டா அப்படின்னு பாவனை வச்சுக்கிட்டு இங்கே விவரிக்கிறார். ஸோ அவ்வக்த ஸ்திதியில் இருக்கிற பிரஜாபதி பிரம்மா அவர் தூங்குறார், அவ்வக்தமாகிறார். ஆனாப்பா
அந்த பிரம்மாஜி వ్యక్తముకు மீறி இன்னொரு అవ్యక్తం అనేది இருக்கிறదని சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தில் து అనే పదం இருக்க பாருங்க. பரதः தஸ்மாத் து அப்படி என்ன அர்த்தம்? ஆக்சுவலி ஒன் மோர், இன்னொன்று பரஹ, பியாண்ட். இந்த వ్యక్తం అవ్యక్తతకి மீறியும் இன்னொரு அவ்யக்தமாக, ஆக்சுவலி அது அவ்யக்தம் இல்லை, ஆனால் நமக்கு புலங்களுக்கு மனசுகளுக்கு எட்டாதனால அது அவ்யக்தம் பண்ணுறோம், அதில் இருக்கின்றன்னு அதுதான். சரி, அவ்யக்தம் பரஹ தஸ்மாத் அவ்யக்தாத், அந்த அவ்யக்தாத். எந்த அவ்யக்தாத்? இப்போ ரெண்டு இருக்க பாருங்கோ. ஒன்று வந்து மேனிஃபெஸ்ட், இன்னொன்று வந்து அன்மேனிஃபெஸ்ட் அன்றோம். ஸோ மேனிஃபெஸ்ட் 1, unmanifest 2, and one more unmanifest and 3 అని వెచ్చుకుంగో சும்மா. ஸோ அந்யஹ அதான் வார்த்தை உபயோகப்படுத்துகிற பாருங்க. தஸ்மாத் அந்த அன்மேனிஃபெஸ்ட் கே மீறி அந்யஹ அவ்யக்தः பாவः. ஸோ எது இப்போது வரைக்கும் முந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் அன்மேனிஃபெஸ்ட் అని பிரம்மாஜி பற்றி சொல்கிறோமோ அந்த ராத்திரி அதனை, அதுக்கு மீறி கூட இன்னொரு அந்யஹ அவ்யக்தः பாவः, ஒன் மோர் அன்மேனிஃபெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது அன்மேனிஃபெஸ்டேன்னு எதுக்கு பேர் கொடுக்கணும்? ஏன்னா வேறு பேர் கொடுத்தா அது மேனிஃபெஸ்ட் ஆகாமல் அப்படி இருக்கேன்னு. அதுக்கு பேர் தான் கடவுள், அதுக்கு பேர் தான் கான்ஷியஸ்னஸ். அதுதான் சொல்ல போகிறோம் அல்டிமேட்லி. அதனால் அப்படிப்பட்ட அன்மேனிஃபெஸ்ட் అనేది ஈஸ்வர கடவுள். ஓகே, அதுதான் கான்ஷியஸ்னஸ், உணர்வு. யஹ சனாதனஹ, அந்த கான்ஷியஸ்னஸ் கடவுள். அவர் அது வந்து யஹ அண்ணா எது? அது சனாதனம். சனாதனஹன்னா ரொம்ப பழைய காலத்துலேருந்து இருக்கான்னு மறுத்து காலமனே சொல்லக்கூடாது. இந்த காலமனே வார்த்தை வராமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே என்ன சொல்லணும்? காலமனேதே அங்கே இல்லை. தேர் இஸ் நோ டைம் ஃபேக்டர், காலாதீதம் இல்லை. மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் நீ முதல்ல பேசினதில் காலம் అనేది இருக்குல்ல, பிரம்மாஜிக்கு 1000 யுகங்கள் அப்படின்னு, அந்த பேச்சு இங்கே வரவே வராது. காலத்துடைய எஃபெக்டே இல்லை, எதுவுமே ஆகலை, எப்பவுமே எதுவுமே ஆகலை. இந்த எப்பவுமே எதுவுமே அன்னு சொன்னாவே டைமும் காலம் தேசம் எல்லாம் வரும், ஆனால் அது இல்லை வாங்க. அதனால தான் சனாதனமான இன்னொரு அவ்யக்தமாக இருக்கிற, இந்த வியக்தம் அவ்யக்தத்துக்கு மீறி இருக்கிற அந்த சத்வஸ்து பொருள் வந்து இன்னொன்று இருக்கே, அது வந்து ந வினஷ்யதி, அது ஒருக்காகவும் நாசனமாகறதில்லை. அது டைம் வந்தால் தான் அங்கே நாசனம் இருக்கும். when the time factor comes, but there is no time factor. தேசகால வஸ்து அபரிச்சின்னமாக இருக்குது, அதுக்கு பரிச்சேதம் செய்ய முடியல. அதனால் அது நவினஷ்யதி. ஆனால் எப்போ சர்வேஷு பூதேஷு நஷ்யஸ்து, எப்போ இந்த பிரம்மாஜி கூட தூங்குறாரு, இல்லைன்னா காணாமல் போயிட்டார்னு அர்த்தம். இப்போ பிரம்மாஜி தூங்கி காணாமல் என்னென்ன தூக்கத்தில் நம்ம தெரியறதா? நம்முடைய அகங்காரம் நான் అనేది தெரியறதா? ஒன்றும் தெரியல. போயிட்டோம், காணாமல் போயிட்டோம், திரும்பி வந்துட்டோம். ஆனால் இந்த வரதி போகிறது అనేది இல்லாமல் எல்லா ஜீவராசிகளும் பிரம்மாஜி வந்தானு போனானு, பிரம்மாஜி முடிச்சுக்கிட்டானு தூங்கிட்டானு, எல்லா ஜீவராசிகளும் வெளியில் வியக்தமானானு அவ்வக்தமானானு எதுக்குமே மாறாமல் எப்பவுமே அப்படியே இருக்கிற அந்த சனாதனஹ அவிநாசி, அதுதான் இன்னொரு அவ்வக்தமான வஸ்து. அதுக்கு வந்து
என்ன அப்புறம் சொல்லணும் அது விவரிக்கிறார். இப்போ இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார். இந்த ஸோ இதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. இது காட் அண்ட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ கேள்வி சப்போஸ் வந்துடும், ஓகே, எங்கே இந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் லொக்கேட்டட்னா எங்கே இருக்கு? அது எங்கே இருக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்? வரும் இல்லையா? வைகுண்டம்னா அங்கெங்கோ இருக்குன்னு புராணம் சொல்கிறது, கைலாசம்னு அங்கெங்கன்னு சொல்கிறது, அமெரிக்கான்னு அங்கெங்கோ இருக்குன்னு சொல்கிறோம், எங்கள் வீடுன்னு அங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வேர் திஸ் கான்ஷியஸ்னஸ் ஆர் காட் லொக்கேட்டட், எங்கே எந்த இடத்துல இருக்கா? ஓகே, பிரம்மாஜன பிரம்மலோகம்னு சொல்லிட்டாங்க, அங்கே போவானே, அப்போ அது லொக்கேட்டட் அங்கே. அந்த மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ்ஸு இப்போது நீங்கள் பேசுகிற இந்த ரெண்டாவது அன்மேனிஃபெஸ்டனேது பரம், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ என்ன பதில் நாங்கள் கேட்குறோம்னா வேர் இட் இஸ் நாட், எங்கே இல்லை, எங்கே இல்லைன்னு நீ சொன்னால் நான் அங்கே இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அது இல்லாத இடமே இல்லை. அங்கே இடமும் கூட கேன்சல் தான். அதான் சொன்னோம், தேச கால வஸ்து மூணுமே அங்கே கேன்சல். ஸோ அதனால் இப்போ கடவுள் வேர் இஸ் த காட்ன்னு யாராவது கேட்டால் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா பதில் சொல்லக்கூடாது. வேர் இஸ் நாட், நீ வேர் இஸ் நாட்னு காமி, நான் ஐ வில் ஷோ வேர் இஸ். ஸோ அவனுக்கு சொல்ல முடியாது, எந்த வச்சுட்டு சொல்லுவான் இங்கே இருக்கான் அங்கே இல்லைன்னு. ஏன்னா சத் ரூபேண அஸ்தித்வ ரூபேண எக்ஸிஸ்டன்ஸ் ரூபேண இந்த கான்ஷியஸ்னஸ்ஸு எக்ஸிஸ்டன்ஸு சேர்ந்து எப்பவுமே இருக்குது. அதனால் இங்கே ஸோ லொக்கேஷன்னு சொன்னாவே என்ன வந்துச்சு, டைம் வருது, ஸ்பேஸ் வருது. ஓ அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, இப்போ அந்த லொக்காலிட்டி இல்லை, அவர் அங்கே வெக்கேட் ஆகிட்டார், அப்படி வரும். இது எல்லாம் விட மைண்டு, டைமு ஸ்பேஸு இந்த எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நீ கேட்டா இல்லை. ஒரு வேளை உனக்கு கொஞ்சம் பதில் சொல்லணும்னா இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் అనేది ரெண்டு கேட்குறிய எங்கேன்னு, இது மைண்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அப்புறம் மைண்ட் எங்கன்னா மைண்டே இந்த கான்ஷியஸ்னஸில் தான் இருக்கு. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் லொக்கேட்டட் இன் த கான்ஷியஸ்னஸ். புரியுறதா? அதனால இந்த கான்ஷியஸ்னஸ் விஷயத்தில் ஓகே என்னுடைய நான் அనే விஷயத்தினை பற்றி வேர், வென், ஹவு, வை அనే கேள்விகளுக்கு பதில் கிடையாது. தப்பு. இந்த கேள்விகள் எல்லாமே வேறுன்னு கேட்கக்கூடாது. வென்னா வேறு, வென்னா தேசம் காலம் வந்துச்சு. ஹவு அண்ட் வை ஆல்சோ பதில் கிடையாது. தேர் இஸ் நோ ஆன்சர். பிகாஸ் இதெல்லாம் மைண்டில் வர்றது இந்த கேள்விகளை. இது மைண்டே கான்ஷியஸில் லொக்கேட் ஆகிருக்கும் போதும் இந்த கேள்விகள் எல்லாம் தூக்கத்தில் கேட்பியோ? நீ முடிச்சிருக்கும் போது நல்ல படிப்பு, ஆராய்ச்சி, சயின்ஸும் அப்படி என்ன, தூக்கத்திலே இந்த கேள்விகள் இல்லை. பட் அங்கே இருக்கியா இல்லை? நீ எங்கே இருக்க? எந்த கேள்வி இல்லாமல் தன்னன் சிவமேன்னு ஒன்று நீயாவே இருக்கே. சரியா? இது எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாம் மீனிங்லெஸ்ன்னு சொல்லும் வேதாந்தம். பதில் சொல்கிறதுன்னு விவரிக்கலாம், தேவையில்லை, அதில் ஒன்றும் முடிவு வராது. அதனால் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிருஷ்ணா மனசு அது மேலே எல்லாம் இங்கே டீல் பண்ணல. பட் ஜஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஹிண்டட், இது இவ்வளோ அர்த்தம் இருக்குது அந்த ஸ்லோகங்களுக்குள்ளே. அதனால் இது நல்லா ஒழுங்காக நான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த அன்லொக்கேட்டடு அப்படியான்னு இதெல்லாம் உபனிஷத்து படிக்கணும். ஏன்னா பகவத்கீதா இஸ் ஏ மிக்ஸ்டு டைல்யூட்டட் சப்ஜெக்ட் தான். உபனிஷத்து நேர அந்த சத்வஸ்துவினை பற்றியே பேசும். அதனால தான் நச்சிகேதர் கட்டோபனிஷத்தில் கேட்டார் இல்லையா, அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத்
அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யதி தத்வத. காலத்துக்கு தேசத்துக்கு வஸ்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, தர்மத்துக்கு அதர்மத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, பூத பவ்யம் இந்த எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அது எனக்கு சொல்லுங்க அந்த தத்துவம் என்ன. சரி, அடுத்தது 21வது ஸ்லோகத்தில் இந்த அவ்யக்தமான இந்த பரமபுருஷ கான்ஷியஸ்னஸ் பற்றி இங்கே பகவான் இப்போ டைரெக்டாக அந்த அக்ஷரமனை வார்த்தை வச்சுக்கிட்டு, அதனால் இது ஒன்று இருக்கப்பா, நீ அது உணர்ந்தாயன்னா உனக்கு உடனே சம்சாரத்துலேருந்து விடுதலை, ஆர் அட்லீஸ்ட் இது மேலே நீங்கள் கிரமமுக்தியில் போயாவது கூட அங்கே வா. அதனால் ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸில் ஆப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரணும், தேடணும் அப்படின்னு சொல்கிறதுனால 21 அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹுः பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நிஷ்காம உபாசனத்தோட நீ சகுண உபாசனை நிஷ்காமமாக செஞ்சால் கூட பிரம்மலோகம் கிரமமாக அங்கே வேதாந்தம் படிச்சுட்டு முக்தி அடைவே. இல்லை இங்கே நீ வேதாந்தம் படித்து ஞானம் வந்தாச்சுன்னு ஜீவன் முக்தி. என்ன அது ஜீவன் முக்தி என்னென்னா, அந்த யாருன்னு அடைய போகிறோம், எதுன்னு அடையுது, அது அவ்வக்தமனி மேலே எது சொல்லியிருக்கானோ அந்த அவ்வக்தக நீ இதுதான் நீ சொல்கிறாங்க. அவ்வக்த இது முக்தக, அந்த அன்மேனிஃபெஸ்டனே நான் பேசினது பீயிங் கான்ஷியஸ்னஸ்ஸை வார்த்தை இங்கே பகவான் யூஸ் பண்ணல, நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு பேர் அக்ஷரஹா. ஓகே, அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம். சரி, நீ கிரமமாக படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டாச்சு, மொத்தத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சேர வேண்டிய விஷயம், அடைய வேண்டிய விஷயம், ஆசைப்பட வேண்டிய விஷயம் இதுதான். ஓகே, முண்டகோபனிஷத்தில் கூட இந்த அக்ஷர வார்த்தை ரொம்ப முக்கியமாக பேசி சொல்லப்பட்டது. அக்ஷரம் அது அதுதான் அவ்வக்தமனி சொல்லப்படுறது. ஆஹுஹு சொல்லப்படுறது. தம் பரமாம் கதிம் தத் பரம் தாமம் மம. அது தம் அதுதான் சுப்ரீம் கோல், எல்லாருக்கும் அடைய வேண்டிய ஸ்தானம். பரமாம் கதிம் பாரமார்த்திக கோல் அதுதான். தத் பரம் தாமம் அந்த சுப்ரீம் அபோர்டு. இந்த அபோர்டுன்னு சொல்லும்போது அந்த அபோர்டு இல்லை, சுப்ரீம் நேச்சர் ஸ்வரூபம் అని சொல்லணும். ஆனால் தாமம்னா ஒரு இடம் மாதிரி வரும் திரும்பி, ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நாட் எனி பிளேஸ் இன் டைம். ஓகே, அப்போ என்னது, அது பரா பிரகிருதி. ஓகே, மம அது என்னோட ஸ்வரூபம்னு பகவான் சொல்லிக்கிறார். ஏன்னா அவர் பரமாத்ம பாவத்தோடு தான் பேசுகிறார். மம பிராப்பிய யம் ந நிவர்த்தந்தே. எது ஒரு வாட்டி உணர்ந்ததுக்கப்புறம், அறிவிலோ தெரிஞ்சுனதுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு மறுபடியும் துக்கமும் மோகமும் சோகமும் சம்சாரமும் பயமும் எதுவுமே இருக்காது. ஆனால் அதெல்லாம் வார்த்தைகள் இங்கே சொல்லாமல் எது அடைஞ்ச பிராப்பிய, இந்த அடைஞ்சானே வார்த்தை கூட ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஓ, போய் அடைவானோ. ஓகே, இட் இஸ் நாட் கோயிங், இட் இஸ் ஜஸ்ட் நோயிங், இட் இஸ் நாட் கோயிங். அதனால் பிராப்பிய மம ந நிவர்த்தந்தேன்னா மறுபடியும் அவன் மோகப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான், ஆசைப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். they do not return అని நார்மல் மீனிங் சொல்லுவாங்க. ந நிவர்த்தந்தே, நோ ரிட்டர்னிங் பேக். ஓகே, இன்னொரு சரீரத்துக்கு போகலை. சரி, இப்போ இருக்கும்போதும் இருக்கிற சரீரம் கூட எனக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, ஏன்னா நான் சரீரம் இல்லையே. ஸோ இந்த விதமாக அந்த பரமபுருஷனான அக்ஷரம், இங்கே புருஷன வார்த்தை கூட உபயோகப்படுத்தலை, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு அக்ஷர புருஷானே சொல்லணும். அக்ஷரமனே வார்த்தை வச்சு மட்டும் அதுதான் அவ்வக்தமனி நான் சொன்னது 20வது ஸ்லோகத்தில். ஏ அர்ஜுனா, அப்போது இந்த அவ்வக்தமான அக்ஷரமான
பரபிரம்மனை வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து தானனு ஒருத்தனை தெரிஞ்சுக்கணுமன்னா என்ன பண்ணணும்? இது கஷ்டம் ஒன்றும் கிடையாது, இது கஷ்டமாக இருக்கு, ஏதோ கதை சொல்லுங்களே, இந்த வேதாந்தம் எதுக்கு, எனக்கு கிருஷ்ணனும் பாகவதமும் விளையாடுறது அதெல்லாம் நல்லா இருக்குன்னா பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து கிரமமாக வந்துடு அப்படின்னு சொல்லி இது எல்லோரும் அடைய முடியும். எப்போ? அனன்ய பக்தி இருந்தா அப்படின்னு சொல்கிறார். 22 புருஷஸ்ஸபர பார்த்த பக்தியாலப்யஸ்த்வனன்யய யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததோ. ஹே பார்த்தா, அர்ஜுனா, இது வந்து எல்லோரும் அடையக்கூடிய சுலபமாகவே வரலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வேணும். அனன்ய பக்தி இருந்தால் போதும். ஓகே, இந்த காலத்தினால பயப்படு நீ ஆசிச்சிருக்கிற இந்த ரிலேட்டிவ் உலகத்தினை விட்டுட்டு அந்த பரபிரம்மம் எங்கே பயம் இல்லையோ, எந்த ஒரு குறை இல்லையோ, பூர்ணமாக இருக்கிறதோ அது நீ அடையலாம், அது நீயேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா லோயர் கோல்னு விட்டுட்டு ஹையர் கோலுக்கு வா, லோயர் கோல்னு விட்டுட்டு ஹையர் கோலுக்கு வரணும். அந்த ஹையர் கோலு கொஞ்சம் புத்தி வச்சு உபயோகப்படுத்திட்டு தான் பிரயத்தனம் பண்ணி சாஸ்திரம் படித்து குரு கேட்ட உபதேசங்களை கேட்டு தான் புரிஞ்சுக்கணும். அது நீயாவாக தான் இருக்கு, நீயாக தான் இருக்கே, உனக்கிட்ட இருக்கு, அது நீ தானா கூட அதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன? அந்த அக்ஷரம் అనేది முண்டகோபனிஷத்து என்ன சொல்லும்? எத்ததத்ரேஷம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம். எல்லாம் நெகட்டிவாகவே சொல்லி அது என்ன சார், அந்த அக்ஷரம் வந்து என்ன சார், அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன சார், அந்த 5 கேள்விகள். வேர் இட் இஸ், வென் இட் இஸ், ஹவ் இட் இஸ், வை இட் இஸ், அப்படியெல்லாம் அது வரும். அதெல்லாம் நெகட்டிவாகவே சொல்லும். இது இல்லை இதனால் வராதுன்னு. எத்தது அத்ரேஷ்யம், கண்ணுனால் பார்க்க முடியாது, காதுனால் கேட்க முடியாது, ஓகே, அது கிரகிக்க முடியாது மனசினால், அதுக்கு கோத்திரமும் கிடையாது, வர்ணமும் கிடையாது. அகோத்திரம் அவர்ணம், அச்சக்ஷு அஸ்ரோத்திரம் அபாணிபாதம், காலு கை கண்ணு மூக்கு இந்த மாதிரி இருக்குமா பிரம்மமுக்கு? கிருஷ்ணனுக்கு இருக்கலாம், கிருஷ்ண அவதாரம்னு சொல்ல இருக்கும். நான் அதனால தான் நமக்கு அது பிடிக்கும். ஆனால் அவர் வந்து பிரம்மவாச்சி, கிருஷ்ணன்னா பரபிரம்ம பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் இருக்குது. ஆனால் சிரமம்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் வஸ்து சர்வத்திர இருக்கு, அது நீயாதான் அதியாவாக தான் இருக்கே நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அது என்னன்னு சொல்லணும். ஸோ நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, கண்ணு காது மூக்கு கை கால் அதுக்கு கிடையாது, இது வச்சுட்டு அது தெரிஞ்சுக்க முடியாது. அது என்ன? அப்போது நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் இப்படி தான் சொல்லணும். இது வச்சுக்கிட்டு நம்ம நிதித்தியாசனம் சிந்தனை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். உபனிஷத்து சொல்லும், குரு சொல்லுவார், பகவத்கீதை சொல்லும், கிருஷ்ணர் சொல்லுவார். கண்டுபிடிச்சிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி? நித்தியமாமா. ஓ, அப்போது நித்தியம்னு என்ன? நானது நித்தியமானு தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சிந்தி. சரீரம் நித்தியமாக இல்லையே, ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இந்த சரீரமே இல்லையே, அப்புறம் இப்போ கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் అనేది மாறாமல் இருக்கு. இந்த நான் అనేది யாருக்காவது குறைஞ்சதோ? வயசாகி அப்படியாகி இப்படியாகி முடி கொட்டி பல்லு உளுந்து என்ன ஆனாலும் சரி, ஒரு கை கட் பண்ணான்னு, ஒரு கால் கட் பண்ணான்னு, அந்த கால் கையை கட் பண்ணவங்களுக்கு அவனுக்கு வந்து இந்த நான் అనేది கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு ஏதாவது சொல்லுவானா? இந்த நான் எப்பவுமே குறையிறதில்லை, அந்த நானே தான். ஆனால் இத்தனை மாற்றங்களும் பார்த்து அப்போ பிடிச்சிக்கோ, அப்போ நீ மாறல இல்லை, நித்தியமோ. நீ இன்னும் சிந்தி, இன்னும் கான்டெம்ப்ளேட் பண்ணு. ஸோ நித்தியம் விபவம் சர்வகதம் எல்லாத்துக்கும் பதத்துக்கு அர்த்தம் சொல்லலை.
ஜஸ்ட் அப்புறம் நம்ம படித்து முடிச்சிட்டோம், அதை ரிகலெக்ட் பண்ணிக்கணும். விபுமன் என்ன, சர்வகதமன் என்ன, சுசூக்ஷ்மமன் என்ன, ததவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக. கேவலம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும், ஸ்ரத்தா பக்தி இருக்கிறவங்க, முயற்சி பண்ணுறவங்க, குரு கிட்ட போய் சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கணும்னு அதிலேயே ஈடுபடுறவங்க, இந்த லோயர் கோலான உலகம், அனாத்மா ஜகத்து, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ரிலேட்டிவ் வேர்ல்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஹையர் கோல் காட் கான்ஷியஸ்னஸ்ஸாக என்னவாதி அப்படின்னு அந்த ஹையர் கோல் மேலே அட்டென்ஷன் வச்சுக்கணும். அப்படின்னா வரல்டிலிருந்து காடு பக்கம், காட் ஓரியன்டாக இருக்கணும், வரல்டு ஓரியன்டாக இருக்கக்கூடாது. லோயர் கோல்லேருந்து ஹையர் கோல் மேலே மனசுன்னு வச்சுக்கணும். அதனால் இதெல்லாம் தியானி செய்ய வேண்டிய முண்டக்கோபனிஷத்து. அதனால் உபனிஷத்துகள் பகவத்கீதையில் கூட அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது. 6வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார், நல்ல அந்த எடுத்துக்கிட்டு நிதித்தியாசனம் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் திஸ் தட் நீ வெளியில் யாருன்னு கேட்டால் எங்கே பதில் வராது. நித்தியம்னு சொல்லிட்டார் குரு சாஸ்திரம். என்னை பற்றி நான் முதல்ல எடுத்துக்கிறேன். நித்தியம்னா நான் நித்தியமாக ஒருவேளை சத்தி போவேன், எங்கோ போவேன்னா கூட போவேன், இன்னொரு இடத்துல இருப்பேன். இல்லை சரி, இது இங்கே வரத்துக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னா எங்கோ இருக்கேன். எங்கோ இருந்தால் தானே வர முடியும். எங்கேயுமே எதுவுமே இல்லாததிலிருந்து இப்போ இன்னொன்று வருமா? வராது. அப்போது இது முன்னாடியே நான் இருக்கேன். சரி, இப்போ இந்த சரீரம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் இந்த சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இரு, அது பேர் ஞானம். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தில் அடுத்தது போவானோ எங்கனேது கிடையாது. நீ புரிஞ்சுக்குவே, நான் வரலை போல, வரவு போக்கில்லாத பொதுவெளி காட்டு அருணாச்சலம். தட் ஐ ஆம். ஏன்னா பாருங்கள், வேதாந்தம் இல்லை, இது ஏதோ கிரமமுக்தி பிரம்மலோகம்னு சொன்னால் கூட பகவான் வந்து கொஞ்சம் கடைசியில் கொண்டு வந்து அந்த அக்ஷரம் பற்றி சொல்கிறார். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ இது செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து ஹையர் கோல் என்னக்கிட்ட வருவியா, அதுதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஓகே, அப்படி சொல்லும்போது எது பியாண்ட் டைம் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கோ, இண்டீட் இது வந்து பூதானி அர்த்தம். ஏ பார்த்த, உண்மையாக சொல்லணும்னா சக பரக புருஷா, இந்த சுப்ரீம் ரெண்டாவது அன்மேனிஃபெஸ்டன் எது சொன்னானோ, அக்ஷரமணி, சனாதனமணி, அவினாஷியனி, இது வந்து அடியலாமப்பா. கஷ்டம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம் வேதாந்தம் சாஸ்திரம்னு சொல்லாதே. ஓகே, இதுதான் ரொம்ப சுலபமானது. என்ன தெரியுமோ, ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியா? அப்போது சும்மா கேளு. அதனால சொன்னோம் நோ கோயிங்கு, சும்மா நோயிங்கு தான். அது கூட பண்ணுறது கஷ்டமன்னா அவ்வளோதான். படு மனமே படு. நோ லப்யா, அடையலாம். எப்படி? ஆனால் அனன்ய பக்தியா, காம்ப்ரமைஸ் இல்லாத அன்டிவைடட் டிவோஷன் அன்றார். அப்படின்னா எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சுதாகணும், அது என்னானது எனக்கு பூர்ணமாக புரியணும், அந்த சத்தியம் நானே டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஞான நிஷ்டை வரணும். இல்லை பிரம்ம ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் நான் பார்த்து தான் ஆகணும், அந்த ஈஸ்வரன் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னு வேறு எந்த லோக காமிய கர்மங்கள், பரிகார கர்மங்கள், அப்புறம் பிராயச்சித்த கர்மங்களை அதனை இதனை இதெல்லாத்தில் விடாமல் 10 விதமான உபாசனைகள், பூஜைகள், புனஸ்காரங்கள்னு சொல்லாமே ஆத்ம சிந்தனா, பரபிரம்ம சிந்தனா. அந்த ஒரு கடவுளே என்னுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணா ராமன்னா யார் அது உண்மையா? அது என்ன ஒரு காலத்தில் பிறந்து இப்போது காணாமல் போன வஸ்துவா? கிருஷ்ணர் எப்படி என்ன சொல்கிறார் அவர் அதை பற்றி? அனன்ய பக்தியா, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதேன்னு சொன்னார். அங்கே அந்த அனன்யா பக்தியா, இது ரொம்ப முக்கியம். அனன்யான்னா இன்னொரு மறுபடியும் இந்த மெட்டீரியல் விவகாரிக்க வியக்த பிரபஞ்சங்களும் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கூடாதுங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், உன்னுடைய டியூட்டிஸ் எல்லாம் நீ பண்ணிட்டே இரு, எங்கே இருக்கிறோ அங்கே இரு, அப்படி இரு. அம்மாவான்னா அப்பாவா, அப்பா
அப்புறம் பாரியா பர்த்தாவை எப்படி இருக்கு அப்படி இருந்துட்டு, ஆனால் அதில் உளுந்து போகாத. அது எல்லாம் சத்தியமோ, இதெல்லாம் என்னமோ சாதிச்சு கொடுக்கணும்னு நினச்சிக்காது. அங்கே சாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு கனவு தான். இந்த கனவு நினைவனே கனவுன்னு பார்க்குற நீ யாருன்னு பார், உன்னை நீ பார். அதுக்கு என்ன வேணுமன்னா அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகி திரும்பி வை வேர் வென் ஹவ், எனக்கு இப்படி, எனக்கு மட்டும் இவ்வளோ துக்கம், எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், எனக்கு இப்படி வியாதிகள், எனக்கு இப்படி பிரச்சனைகள், ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. கனவு தான் இது. ஒரு லீல ட்ராமா போயிட்டுருக்கு. அதனால் எந்த அளவுக்கு விவகாரம் அந்த அளவுக்கு வச்சுக்கோ. வெளியில் உள்ள ஞானத்தோடு இரு, வெளியில் சும்மா ஆக்ட் பண்ணும். வெளியில் ஆக்ட் பண்ணிட்டு உள்ள உண்மையான ஸ்திதியில் இருக்கிறது பேர் அனன்ய பக்தி. அப்படி இருந்துட்டா பூதானி அந்தஸ்தானி எஸ்ய, இந்த ஆல் பீயிங்ஸ் வந்து எல்லாமே கூட எல்லாமே எனக்குள்ளதா இருக்கு. இதம் சர்வம் ததம் ஏன, இந்த காணப்படுற அனுபவப்படுற மொத்தம் எதிலோனுந்தி கிளம்பி எங்கே வந்துட்டோம்? கைவல்யோபனிஷத்து ஸ்லோகம் கேட்டோம். மையே வசகலம் ஜாதம். சரி, இப்போது கிருஷ்ணன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து இங்கே ஆனால் மமா இது கூட சொல்ல ஏனா, எதுனால, பை ஹிம், அப்புறம் இன் ஹூம், அந்தஸ்தானி எஸ்ய ஏன, யாருக்குள்ள, யாருனால, யாருன்னா அவர் யார் சார் எனக்கு கேட்கக்கூடாது. சரி, அப்படி சொன்னால் கூட கடவுள், ஓகே. அப்போ எல்லாமே ஸோ கடவுள் தான் இருக்கார். கடவுள் தான், கடவுள் தவிர இன்னொரு இல்லை அப்படின்னு வச்சுக்கோ. பக்தியாக அப்படி வச்சுட்டாலும் வரலாம். இல்லை ஞானபரமாக அந்த கடவுள் అనేది கான்ஷியஸ்னஸ் தான், அது சர்வத்திர வியாபிச்சு சச்சித் ஆனந்தம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹையஸ்ட் கோல் ஆஃப் தி ஹியூமன் லைஃப்பும் சொல்லி, கர்ம பலம்னால கோலு சாஸ்வதம் கிடையாது. ஆனால் உபாசனத்தினால நீ ஈஸ்வரன் கிட்ட வந்து கூட சாஸ்வத பலம் அடையலாம், இல்லை இப்போவே இங்கே அடையலாம்னு சொல்லி பகவான் இந்த டாபிக் நீங்கள் முடிக்கிறாரு. அடுத்த 4-5 ஸ்லோகங்களுக்குள்ள என்ன பேசுவாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.